திரு மதிவாணன், பெரிய பெரிய உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கெல்லாம் இடம் கொடுக்கல நிதிநிலை அப்படிங்கிறத ஒரு கிரவுண்ட் செட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. அஃப்கோர்ஸ் இது வந்து வெளிப்படுத்துறது வெளிப்படையாக இருக்கிறதுன்னு பார்த்தாலும் கூட இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இல்லாமல் இருக்குமா? அதாவதுங்க, மே மாதம் 10ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற அந்த மேடையிலிருந்து அவர் அறிவித்தது நிதி மேலாண்மை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிப்போம்னு. இன்றைக்கி 35 நாளில் அந்த அறிக்கை வெளிவந்திருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து உள்நோக்கம் கற்பிப்பது சரியல்ல. அது ஏதோ அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளிலிருந்து பின்வாங்க அல்லது இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாமதம் செய்ய இந்த வெள்ளை அறிக்கையை பயன்படுத்துவார்கள் என்று ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது சரியல்ல. வெளிநோக்கமா நியாயமான நோக்கமா வெள்ளை அறிக்கை இந்த நிலையை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றுறதுதான் சரி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இல்லை, நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். அதாவதுங்க, நம்முடைய நிதி வந்து மாநில அரசு சரியாக மேலாண்மை பண்ணல. வரவுகள் குறைந்தால் செலவுகளை கட்டுப்படுத்தணும், கட்டுக்குள் வைக்கணும், அதுவும் அனாவசிய செலவுகளை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அரசாங்கம் விளம்பரத்துக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்கு. அதன் விளைவு என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். 60 வருஷத்தில் வாங்கின கடனை தமிழ்நாடு அரசு இந்த 5 வருஷத்தில் வாங்கி குவிச்சிருக்குது. அதனால் இவங்க, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ டாஸ்மாகில் வந்து 2-3 நாளைக்கு முன்னால் 1200 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கஜானாவுக்கு போகிற மாதிரி வழி பண்ணியிருக்காங்க. இது இவ்வளோ நாளாக ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு போயிட்டு இருந்தது. அந்த பாட்டில்ஸ், அந்த அட்டைப்பெட்டிகள், இந்த மாதிரி விவகாரங்கள். ஒரு சின்ன விஷயத்திலே 1200 கோடி. அதே போல் திரு விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பகிரங்கமாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நம் மாநில அரசின் பட்ஜெட் 4.5 லட்சம் கோடிக்கு போடுறோம், அதில் 30% வந்து வெளியே போகுது, லீக்கேஜ், ஊழலுக்கு போகுது, 20% முதல்வருக்கும் 10% அமைச்சருக்கும் போகுதுன்னு பகிரங்கமாக சொன்னார். இந்த 4.5 லட்சம் கோடியில் ஏறத்தாழ 1/3ன்னா அது 1.25 லட்சம் கோடிங்க. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாவேக்கா கொடுத்துருக்கிற பல உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு தேவை 1 லட்சம் கோடின்றாங்க. இந்த பட்ஜெட்டில் இவங்க அடிச்சிருக்கிற, ஒதுக்கி இருக்கிறத இந்த, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, லஞ்சமற்ற நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகத்தை சாத்தியப்படுத்தினால் தாவேக்காவால் மிக எளிதாக அவர்கள் கொடுத்துருக்கிற அத்தனை உறுதிமொழிகளையும் படிப்படியாக 35 நாள்லேயே பண்ண முடியாதுங்க, 6 மாதத்துலேயே பண்ண முடியாது. திமுக அரசு 28 மாதம் கழித்து தான் மகளிர் உரிமை தொகையை அமுல்படுத்தினாங்க. படுத்தும்போது ஒரு கண்டிஷனை போட்டு தகுதி வாய்ந்தன்னு சொல்லி ஒரு கோடி பேரை வெளியே தள்ளிட்டு தான் அமுல்படுத்தினாங்க. அதனால் நிச்சயமாக பண்ண முடியும். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, அனாவசிய செலவுகள், விளம்பர செலவுகள் இதெல்லாம் குறைச்சிட்டு லஞ்ச லாவண்யம் இல்லாத நிர்வாகத்தை உறுதிப்படுத்தினா இந்த லீக்கேஜ் எல்லாம் நிச்சயமாக உறுதிமொழிகளை நிறைவேற்றங்களும் வருமா வராதா? தேவைப்படுற இலவசம் ஒன்று இல்லை, அது மக்களுக்கு நலன் இல்லை, மக்களுக்கு நலன் பயக்கிற திட்டங்கள், அனாவசிய செலவுகள் இல்லைங்க. வெளிநாட்டு பயணங்கள், சுற்றுலாக்கள், மாநாடுகள், கேளிக்கைகள் இப்படின்னு போகிறாங்க பாருங்கள், அதுதான் விளம்பரத்துக்கு நான் சொல்கிறேங்க. கடந்த 5 வருஷத்தில் ஒரு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்கு, ஏன் செலவு பண்ண இவ்வளோ காசு? அதாவது இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தை மேலேயும், பிறக்கிற குழந்தை மேலேயும் 1 லட்சம் ரூபாய் வந்து கடன் வச்சுருக்கீங்க. உங்களுடைய 1 ரூபாய் வருவாயில் 28 பைசா வட்டிக்கே செலவு பண்ணுறீங்க. உங்களுடைய நிரந்தர செலவு என்பது 1 ரூபாயில் 64 பைசா என்பது ஆல்ரெடி முடிஞ்சிருக்குது, சம்பளம், பென்ஷன், வட்டி கட்டுறதுக்கு. அப்போ நீங்கள் ப்ரூடண்ட்டாக இருந்துருக்கணும்ல. எதுக்கு வரவுக்கு மேலே செலவு பண்ணீங்க? வரவுக்கு மேலே செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஊழல் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த 5 வருஷத்தில் திமுக அரசு பவர் ஜெனரேஷன், எலக்ட்ரிசிட்டியில் பவர் ஜெனரேஷனுக்கு என்ன முதலீடு பண்ணியிருக்கு? ஒன்றும் பண்ணலைங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கன்னா, எக்ஸார்பிட்டன்ட் ரேட்டில் ப்ரைவேட் அந்த ஜெனரேட்டர் இப்போ எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு யூனிட்டுக்கு நார்மலாக 3 ரூபாய்க்கு வாங்கினோன்னா 8 ரூபா 9 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்குறாங்க. ஏன் இதில் வந்து இவங்க அசட்டியாக இருந்தாங்கன்னா, காரியம்தான், கமிஷன் கிடைக்கும்.
கரப்ஷன் கமிஷன் தான். இதுல தான் லீக்கேஜை அடைச்சாலே ஊழல் நிச்சயமாக நோக்கம் ரொம்ப இந்த உன்னதமானது. பொருளாதாரத்தை But ஆனா ஓரளவுக்கு அதை முன்னேற்ற சரி முடியும். செஞ்சுட்டு அதன் மூலமா எல்லா வருவாயும் சரி கட்டி நிதி நிலைமையை நாளைக்கே இல்ல சில ஃபோர்சீபிள் ஃபியூச்சர்ல சரியாகக்கூடியது அது இல்லைங்க. 4 வட்டத்துல ஒரே நாள்ல எல்லாத்தையும் செஞ்சிருவாரு நான் சொல்லைங்க. 5 வருஷம் இருக்குங்க. அவருடைய எல்லா உறுதிமொழிகளையும் அவர் நிறைவேற்றுவார் இல்ல, என்று டாக்டர் நான் சுமந்த் என்ன நம்புகிறேன். சொல்றாரு, அவருடைய படிப்படியாக தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்கிறது ஆனா, தான் நல்லங்கிறது. இல்ல 6 மாசத்துல என்னங்க அவரோட வாக்குறுதிகளை நிறைவேற்றினா இன்னும் சும கூடுங்கிறார் இல்லையா டாக்டர்? இஸ் தட் வாட் யூ சே? இல்ல நான் தான் சொன்னேன், வாக்குறுதிகளை சும நிறைவேற்றாமல் கூடாது. இருப்பதே சும சிறப்பாக கூடாது. இருக்கும். இல்ல அது வந்து மக்களை வஞ்சிப்பது போலாகும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதற்கான ஃபைனான்ஸை மொபைலைஸ் பண்ணுறது, ரிசோர்ஸ் மொபைலைஸ் பண்ணுறது, இல்லை அதாவது இந்த லீக்கேஜஸை ப்ளக் பண்ணுறத வேலையில் தான் அவர் ஈடுபடுவார். டாக்டர், இஸ் தட் சோ சிம்பிள்? இட் இஸ் நாட். அதாவது இந்த விளம்பர செலவு இதெல்லாம் வந்து ஒரு few thousand crores வரலாங்க. அது நான் இல்லன்னு பட் அவங்க சொல்லல. சர்வரோக நிவாரணியா சொல்வது ஜீரோ கரப்ஷன். சோ அதனால ஒரு பெரும் தொகையை நம்ம செலவு சேர்த்துடலாம், மிச்சப்படுத்திடலாம். இல்ல ஹரி, இப்போ நீங்க இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டும் புதிதாக கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் மட்டும் 1 லட்சம் கோடிக்கு அதிகமாக இருக்கு. அதுதான் ப்ராப்ளம். இப்ப இந்த 1000 ரூபாய் ஆமா, நான் தான் சொல்றேன், பட்ஜெட்லயே 1 லட்சம் கோடி வந்துட்டு வருதே. இந்த லீக்கேஜ் 30% லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணா 1 லட்சம் கோடி வருஷத்துக்கே வருது. சார் ஒரு நிமிஷம் சார். இதெல்லாம் வந்து தேர்தல்ல சொல்றதுக்கு நல்லா இருக்கும் சார். 30%ங்கிறது எந்த அடிப்படையில நீங்க கொடுத்த ஃபிகர், யாருடைய ஃபிகர் அது? இல்ல இது வரைக்கும் யாரும் அதை எதிர்த்து ஏன் யாரும் மறுப்பு தெரிவிக்கல? இல்ல திமுக அல்லது யாருமே அதை எதிர்க்கலையே, மறுப்பு தெரிவிக்கலையே. ஓட்டையை வந்து அடைக்கிற மாதிரி இல்ல, அது இட்ஸ் ஆல் ஓவர். இந்த சிஸ்டம் முழுக்க பரவி இருக்கு. அது முதல்வர் உன்னதமா இருக்கணும்னு நினைக்கலாம், அமைச்சர்கள் நினைக்கலாம். அது வந்து அடிமட்டம் வரைக்கும் பொறையோடி இருக்கக்கூடிய கரப்ஷன். அது அங்கங்க கரையான் போல கூடு கட்டி இருக்கிறது இல்லையா டாக்டர்? இல்ல ஹரி ஒரே ஒரு இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஊழலை ஒழிக்கவே முடியாதுன்ற முடிவு பண்ணிட்டீங்களா? ஒழிக்கணும், பட் அது ஒரு ஹுமங்கஸ் டாஸ்க் இல்லையா? அது உடனே இப்ப சரியாயி நாளைக்கு உடனே நமக்கு ஃபினான்ஸ் சரியாகுது இல்லையா? ஒரு நிமிஷம். இப்ப உதாரணத்துக்கு அதாவது அந்த திசை வழியில இந்த அரசாங்கம் செயல்படுது, துவங்கி இருக்குது. ஃபைன், நான் மற்றவங்கள்ட்ட போறேன் டாக்டர். கீப் இட் ஷார்ட். நான் மற்றவங்கள்ட்ட போறேன். உதாரணத்துக்கு இதுல இந்த ஒயிட் பேப்பர்ல வெள்ளை அறிக்கையில சொல்றாங்க 51,000 கோடி ரெவென்யூ ஃபோர்கான் இன் லாஸ்ட் 3 years. அதை எடுத்துக்கங்க. அது வந்து ஊழல்னு பெரும்பாலும் ஊழல்ல போயிருக்குன்னு சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஒரு 16,000 கோடியோ 17,000 கோடி வருது ஒரு ஆண்டுக்கு. நீங்க இந்த மாதிரி 17,000 கோடி, இன்னொரு 17,000 கோடி, இன்னொரு 17,000 கோடி நீங்க கண்டுபிடிச்சா கூட ஊழல்ல இதை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களுடைய உத்தரவாதங்களை நிறைவேற்ற முடியாது. இப்ப கடன் வாங்கிறது வந்து ஒரு பாலத்தை கட்டுறதுக்கோ இல்ல ஒரு உள்கட்டமைப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ இல்ல, சம்பளம் கொடுக்கறதுக்கு அதுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றாங்க. இப்போ தி ரெவென்யூ டெபிசிட் வந்து the borrowing is to meet not capital expenditure, it is meeting revenue expenditure. தினமும் பென்ஷன் கொடுக்கறதுக்கு அதற்கெல்லாமே கடன் வாங்கிட்டு இருக்கோம். அதுதான் நீங்க பார்க்கணும். ஓகே, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.